ஒரு மழைக்கு வாங்க தண்ணி 10 ரூபா குடுறா போட்ட பாடு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறான்டா இவன் ஐம்பத்துல ஒரு பொண்ணு பாத்துக்கிறான். ஓஹோ புரியாதா கம்மியா அந்த அம்மா மூத்துக்கு மனோ கோபிஸ்திரிகளா 12,000 கோபிஸ்திரிகள் கோபிஸ்திரிகள்ரா. ஆனா பொம்பளை இருந்தாலும் பிரமாதமானே. ஓஹோ என்ன ஒரு பொம்பளை எப்படி என்ன ஒரு பொம்பளை நான் விஜயபுரம் பொம்பளை யாரு பொம்பளை தான் பரவாயில்ல பரவாயில்ல விஜயபுரம் பொம்பளை என்ன போ என்ன ஒரு ஜாய் 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 ஓஹோ கிருஷ்ணவேணிங்கரா கிருஷ்ணவேணி கூப்பிட்டு
குட்டிக்காரி திணிப்பு எப்படி போடுறாங்க எல்லாம் சொல்லுமா இங்க செட்டிப்பட்டு கூட்டு வந்து தண்டராப்பட்டு வரல உங்களேதான் எழுப்பி எடுத்துருவாங்க அது சாப்பியா அவன் கிடைக்கிறான் எது கொடுத்தாலும் சாப்பிடுவான் அதெல்லாம் உனக்கு தெரியாது நானு கரும்பு காட்டுக்கான்னு வான்னு சொன்னல அப்படி காசு கொடுக்குறேன்னா கரும்பு காட்டுல கரும்பு வெட்டி சூடாகி போச்சு உடம்பு அதெல்லாம் அங்க கூப்பிடுறாங்க மோர் வாங்கி குடி காசு எங்க பார்த்தாலும் கேக்குறேன் நான் கரும்பு காட்டு தண்ணி கட்டினேன் அப்ப அங்க வா நான் தரேன் தானே சொன்னேன் நான் அங்க தனியா வந்தா நீ சென்னையாகலான்னு பாக்குறேன் கவுண்டர் என் பாப்பா கூட இட்டு வந்து வச்சுக்கோ மோர் சாப்பிடுறியா மோர் வேணும் வந்து சாப்பிட்டு சரி கவுண்டர்ல முதல்ல விபரமா சொல்லு நீ என்ன ஊரு நானா ஆமா பரவாயில்ல கவுண்டர் கோணாட்டி இங்க செட்டிப்பட்டுல மோர் விக்க வந்துக்கிறேன் அன்னைக்கு மோர் குடிக்க சாண்டை குடிக்க மோரை குடிச்சிய காசு குடிச்சியா காசு குடிச்சியா காசு வாங்க சாண்டை குடிக்கிற மாதிரி குடிச்சி அன்னைக்கு காசு கொடுத்துல காசு கொடுக்கறதுல நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு என்ன சொன்னேன் செட்டுக்கு வந்தீங்கன்னா நான் காசு கொடுக்கணும் சொன்னேன் செட்டுக்கு வந்தியா செட்டுக்கு வந்தா காசு கொடுக்க மாட்டேன் செட்டுக்கு வந்தா காசு கொடுக்க மாட்டேன் புள்ளதான் கொடுப்பேன் எனக்கு புள்ளதான் கொடுப்பேன் நீ காசு கொடுக்க மாட்டேன் சரி அது இருக்கட்டும் என் தங்கச்சி வந்துருக்கா நீலவாணி இருக்கா சீக்கிரம் ருக்குமணி அடிச்ச மோரு வாங்கி வித்து நாங்க மோரு குடிச்சு குடிச்சு எங்க பணத்தை வாங்கி 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 பூரா சேர்த்து மாட்டிக்கிட்டு
பணம் தான். உங்களுக்கு இருந்தாலும் இது மாரி பண்ணலாமா கயன்றா? ஐயா எப்பயுமே அதான் கேட்கலாம். சரி இரு கயன்றா. ஏன் கயன்றா? சொல்லு பாப்பா சொல்லு பாப்பா தொட்டே நக்கற நீ என்ன வாட்டமா இருக்கறீங்க கயன்றா. கயன்றா. ஆமா கவுண்டர் கவுண்டர். ஏன் நெய்ய வாங்கி தின்னியாடா பையன் பிஞ்ச வாங்கி தின்னியா? காசு கொடுக்கிறது இல்ல. நான் நெய்ய தின்னா வந்து அதை தின்னா. காசு தின்னானா? நீ தான் சாப்பிட்டே நானு ஏய் ராஜினே நான் என்ன சொன்னேன் மலாட்ட பயிர் போற வச்சு ஆமா பயிர் போட வரதுன்னா மலாட்ட பயிர் போற வச்சுன்னா பயிர் ஏத்துனே இல்லையா நீ? பயிர் ஏத்தல. தண்ணில காஞ்சி போச்சு. ஏய் ஒண்ணு ஒண்ணா ஆத்துக்கிட்டு போனீங்களா? அப்பலாம் தெரியல. ஆத்துக்கிட்டு ஒண்ணு ஒண்ணா பாபா பாபா செட்டுப்பட்டுக்கு நல்லா இருக்குதா? எந்த குறையும் கிடையாது அந்த வியாபாரம் பண்ண போனீங்களே. ஆமா வியாபாரம் பண்ணீங்களா? ஆமா சரி எனக்கு நீங்க செட்டுப்பட்டுக்கு வியாபாரத்துக்கு போர் வைக்க வந்தீங்களா? ஒரு 4 பேர்கிட்ட போய் புள்ள கொடுத்துருப்பாங்கல்ல. அது அங்க எங்கனா போவாங்க. அங்க போ. எங்கிட்ட வராது. அடியம்மா தெரு விக்கி போனோம் பார் மூளைக்கு பேசிக்கிறாங்க. அந்த நந்தன் மாதிரி அசோதி அம்மா வீட்டுல அழகான 2 ஆண் குழந்தை பிறந்ததுதான். அதுல நான் கூட அந்தாடி தெருவிலே போனேன். பிறந்தது ஏண்டி நான் கூட அந்தாடி தெருவுல 3வது தெருவு அந்த பாரு அங்க தெருவா குப்பு கும்பலா தெருவா குப்பு கும்பலா பேசிக்கிறாங்களே. என்ன பேசிக்கிறாங்க? நந்தகோபன் மனைவி இருக்காங்களே அசோதம்மா அசோதம்மா வீட்டுல அம்மா வந்து 2 புள்ள போட்டுக்கிறான். ஆமாண்டி அம்மா அந்த சின்ன புள்ள நல்லாவே இல்லையா? மூக்குசளி ஓய்வு இந்த உடம்புக்கு தகுந்த மேல ஈத்து கலாசிக்கிறான் 2 புள்ளையா. அந்த சின்ன பையன் மூக்குச்சளி ஓய்வுதான் அது மாட்டில உள்ள சாப்பிடுது. ஆமா அந்த பெரிய பையன் இருக்குதே. ஐயோ அத பாக்கிறதுக்கு 16,000 கட்டி வேணுமாடி அம்மா? அப்படியா அப்படி ஆயவாண்டி அம்மா அழகா மூளைக்கு பேசிக்கிறாங்க. நம்மளுக்கு பிள்ளை இல்ல. பிள்ளை இல்லாத வருத்தத்தை அந்த 2 பிள்ளைய பார்த்துனாச்சு நம்ம தீர்த்துக்கலாம். எங்க மாங்காய் தின்னு கிடக்குறோம். சரி போயிட்டு அசோத வீட்டுக்கு போனா அந்த பெரிய பையனை மட்டும் பார்க்கலாமா? பெரிய பையன் தான் முன்ன வேணும். சின்ன பையன் இல்லையா? மூக்கு வழுவுது. மூக்கு. சரி வாங்கிட்டு போலாம். என்னம்மா உன் பையனுக்கு பேர் பையனுக்கு சூத்து மட்டும் அப்படிக்குது? எம்மாடி நீங்க வாருங்கள் கோபால மதரே அங்க வியாபாரம் எல்லாம் வந்தானா புருஷன் வந்தானா
பேசுமா அது மட்டும் 5-6 பேரும் வைக்கலாம் பாருங்க. எதுக்கு அப்படி சிரிக்கிறீங்க ஐயா என் பொண்ணு செல்லமா வளர்த்துட்டேன் ஏமா ஏம்மா, சௌக்கியமா இருக்கீங்களா வியாபாரத்தை பத்தி கேக்குறியா? அது நியாயம். ஆம்பளை பத்தி கேட்காத. ஏன் 5 பைசா கூலி கிடையாது. 5 பைசா கூலி கிடையாது. ஒரு நாள் எவ்வளவு பணம் பார்த்துருக்கோம் கம்ப்ளைண்ட் பையன். சரி, அதை விடுங்க. அம்மா, நாங்க வந்த காரணம். அம்மா, அம்மா, உங்க அழகான ஆண் குழந்தை 2 இருக்குதாமே? அழகான ஆண் குழந்தைகள். அதுல என்ன பலராம கண்ணன். கண்ணனை விடு. அந்த பாதாம தான் அம்மாவா இருக்கிறானா. அந்த பையன் குட்டி வலிக்கிறது. குட்டி வச்சு வயித்து பூச்சி கிடக்குது. அது சின்னது. அது வேணாம் எங்களுக்கு. அழகுனால அழகு அப்படியேப்பட்ட அழகா இருக்குதா அம்மா? தெரு தெருவா பேசிக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு 16,000 கட்டு வேண்டுமா? ஒரு வாயாடி ஆட்டுங்குது அம்மா இவன் இல்லையம்மா, பேசிக்கிட்டு வர மாதிரி. அந்த பெரிய பையனை பார்க்கதான் நாங்க வந்திருக்கோம். ஆமா. என் பெரியம்மா இருக்கு என்ன வாங்கியாந்தா நானு வேலி வடை, தர தோசை, வண்டுட்லா பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துக்கிறேன். கேட்டுக்கிறோமா வேலி வடையா கரதோசையா வந்து உருட்டினான் பழமா இந்த 3 நீ சாப்பிடு. மாங்காய் பைத்த நாங்க சாப்பிடுறோம். என்னடா ஓய்பானா, நீ வந்து காட்டு போயிடுவீங்க. வா, அழுவு புள்ள முகத்தை கொண்டாந்து ஒரு தரம் காட்டிட்டு போடி. அப்படியே இங்க வர. பெரிய பையன் தானே வேணும் வரையிரு ஐயோ என்னடி இது அறுத்து இவன் அந்த மாதிரி சிரிக்கிறீங்க இப்பதான் ஐயா ஏன் பண்றமா அவன் மேலே போய்விடா. ஆமா பண்றமா எப்ப எப்ப போங்க ஆத்திரியே, என்னது ஆத்திரியே. ராத்திரி 2 மணிக்கு 2 மணிக்கு அப்பா நீ என்ன நீங்க? அது எப்படி பண்ணுங்க? ஏய் இது புள்ளி அடி இது கருமான்றா ஐயா எப்படி தெரியும் கேளுமா? ஏய் ராத்திரி நானும் அப்பாவும் 2 மணிக்கு மாடு கத்துது கண்ணு போட அது கண்ணு ஊட்டி போட்டுச்சுன்னா என்ன ஆகுதுன்னு அதை போய் கேய் என்ன நீங்க? ஏய் மாடு கண்ணு போடுச்சு அதை போய் சீர் பண்ணிட்டு வந்தோம் ஆடு அண்ணு போட போச்சா நீங்க அண்ணு போட ரெடியா? புள்ள எதுக்கே போனா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் புள்ளி கொண்டாமா? ஏய் வா வாங்க என்னவா? தூங்காத வந்தீங்க ஆடா எறும்பு உந்திரி ஏத்திச்சா? அது ஏத்திச்சா? அது எங்க போய் கடிச்சிக்கிட்டு பாரு. புளிமான கட்டிக்கிறது அங்கதான். உன்னை பார்ப்பதற்கு கோபி ஸ்திரீகள் வந்திருக்காங்க ஓபி சீதியா? ஐயோ ஏய் கோபால மாதர்கள் எனக்கு என்ன வர வேண்டாம்? ஐயோ உனக்கு சொந்த அத்தடா அவங்க கூட வேறும் அத்தை வாரியா? ஏய் அது மட்டும் இல்ல என்ன பேசுறேன் இரு ஏய் 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 இரு எவடா இதெல்லாம் பசி சத்தமா போகுதா இரு 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 நானும் அம்மா நேரத்தோட சீக்கிரமா வேசனைக்கு வந்துதான் வந்தோம் இரியம்மா ஏய் மா அவங்க பூரா பேர் உனக்கு சொந்த அத்தைங்க அத்தை வாரியா? அவங்க என்ன ஒன்னாலும் பேசலாம் ஆமா என்ன போய் திடீர்னு காட்டாத. உன்னை திடீர்னு காட்டக்கூடாது ஆமா சரி திடீர்னு காமிச்சா அண்ணாரு போட்டா கொஞ்சம் பார்த்து கண்ணார் போடுவாங்க ஆமா ஆமா அண்ணாரு போட்டா உச்சா அமுச்சாவிட்டா அண்ணியாட்ட வருது. கொஞ்சம் பார்த்து கண்ணார் போட்டா மூத்திரம் விட்டா தண்ணியாட்டம் வருதான் மீதி பேருக்குள்ள கட்டி கட்டியா விழுமா அதனால என்ன அரைச்சிட்டு போ. ஓ மறைச்சி புள்ளை கூட்டு வந்து என்ன பெரிய ஆணுக்குட்டி வாடுறேன். என் பையன் கோபால மாதிரி வந்திருக்காங்கன்னு சொன்னேன் அதுக்கு என் பையன் கேட்டா அவங்க நமக்கு என்ன முறையா வேணும்னு கேட்டான் அவங்க பூரா பேரும் சொந்த அத்தடான்னு சொன்னேன் அப்படி சொன்னேன் அவன் வெக்கப்பட்டுன்னு ஆமா என்ன திடீர்னு போட்டு காமிக்காத அதனால கண்ணாரு போட்டீங்கன்னா அவன் மூத்திரம் விட்டா தண்ணியாட்டம் வருதான் அவனுக்கு ஒரு அறிவு மற்ற பொருள் மக்களுக்கு உதவி காட்டிடு. ஏம்மா ஒரு வாயாடி ஏய் புள்ள புள்ள பால் குடிக்குதா? பண்றேனா அழகா இருக்கு குழந்தை. அம்மா தெரியாமா? சீக்கிரம் தெரியாமா? சீக்கிரம் பாரு.
அழகுங்களுக்கு என்னை சொன்னீங்களா பொண்ணுங்களா அரசு வகுத்தலையில் பார்த்தீங்களா மூக்கு ஒழுகுது மூளை ஒழுகுது இதுதான் சுடுகாடுல சுண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. இதை விட்டுருங்க. இவனை தாத்தா பண்ணாதான் சின்ன பிள்ளைய பார்க்கலாம். அந்த பையனை அவனையும் பார்த்துட்டு போயிடலாம். அதனால பலராம மாமா நடுவாத்த புள்ள வாத்த பஸ்ல வாத்த குண்ணீர் வாத்த விஜய் வாத்த ஒரு அத்தை அப்பா அப்பா சொல்ல திருச்சி வந்த போதா உங்க தம்பி எப்படி தம்பி ஊகிச்சேரி ஓய்வு தம்பி பையா அல்ல இழக்க மாட்டான் ஊத்து கழிக்க மாட்டான் உளிக்க மாட்டான் அப்பப்ப விழுப்புரம் போயிடலாம் விழுப்புரம் போயிடலாம் உனக்கு நல்லாவே நீ சூட் கைவாணி ஊந்து பாரா தம்பி பார்க்கணும் அம்பி ஆடணும் அம்பி ஆட்டுனா என்ன பார்த்தா விந்திர வித்த கொடு ஆமா அசிக்கிறோம் நீ போட்டு அத்தை வணக்கம். என்ன வந்திருக்கீங்க? பார்த்துட்டு போலாம் தான் வந்தோம். கண்ணன் அழகா இருக்கா அதனால இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் கிடக்கலாம். நீ எங்க வீட்டுக்கு வரியா? எனக்கு வீடு தெரியாதே. நான் அடையாளம் சொல்றேனே சொல்லுங்க. அது சந்தன கோபுர வீடு சந்தர்கோபுரம் வீதி 64 நம்பர் வீடு 64 வீடு. ஆமா புளியா மரம் வாசல் இருக்கு சரி வந்துடுறேன். அதான் எங்க வீடு நீ சொல்றியே நீ சொல்லிடு சொல்லிட்டு நீ அவன் நம்பர் அண்ணா அத்தை எங்க வீட்டு நம்பர் என்ன தெரியுமா? எங்க அவன் பாரு நீ மட்டும் வரணும். சரி ஒண்ணுன்னு எட்டிக்கிட்டு வரக்கூடாது. சரி அத்தை. என் வீட்டு நம்பரு 9ஆம் நம்பர் வீடு. என்னது? 9ஆம் நம்பர் வீடு 9. அதேதான். ஆமா 9ஆம் நம்பர் வீடு. 9ஆம் நம்பர் வீடு. 9ஆம் நம்பர் வீடு. 9 9 டேய் நம்பர் வீடு. ஐயோ ஏடா இது? 9ஆம் நம்பர் வீடு. சரி வாசல்ல ஒரு வேப்ப மரம் இருக்கும். ஆ சொரி நாய் ஒண்ணு கட்டி இருக்கும். ஆ நீ மட்டும் வா. கண்ணனை இட்டு வராத. சரி சரி. ஆண்டி விட்ட நீ 9 வீட்டுக்கு முன்னாடி வாப்பு மரம் அகத்துல உண்டாயி வந்துறியா? பால் தயிர் மோர்லாம் கடிஞ்சு உயிரை வைக்கணும் எட்டி வைக்கணும். ஒரே
எட்டாவது ஊரில் வை. என்ன 10 நிமிஷம் நடக்க என்ன பொறுமையா இருங்க ஒண்ணும் அவசரம் இல்ல 10 நிமிஷம் முடிச்சு சத்தம் போடாதீங்க செட்டுக்கு மேல 8 வச்சுட்டு போறீங்கடா செல்லு விழுந்து விடுமுடா இந்த பசங்க அடங்கவே மாட்டேங்குது நம்ம கோபால மாதிரி வீட்டுக்கு போலாமா? தயிர் பா ஐயோ உரியில வச்சுக்கா உரியில இதா தூங்குறாங்க இதா உரியில வச்சு வச்சு என்ன இந்த கழுவிட்டு அவுத்து எது பண்ணுவாங்க படுக்காதாங்க பாரு ஏந்துருங்க கட்டி வச்சு கட்டி அவுத்து விட்டு போய்க்கிறாங்களே நம்ம வியாபாரம் போச்சு கால் தடம் பாரு ஒரு கால் தடம் அழகான ஒரு கால் தடம் ஆமா சொல்லிட்டு வந்தாரு கண்ணனும் பலராமனும் வந்திருக்காங்க போறேன் அசோத வீட்டுல இன்னைக்கு சண்டை பிடிக்கிறோம் அந்த அசோத பாக்குற மாதிரி கம்முனு இருங்கடா சத்தம் அதிகமா இருக்குது இரு இரு ஐய் ஐய் ஒரு 2 நிமிஷம் ஏய் யாரு பாடி வேலையா என் கூட்டு பால் தயிர் மோர் பண்ணுது திடீர்னு வந்து அம்மாவுக்கு நல்லா ஊத்துறான் நினைக்கிறேன் எப்படிக்கிறா பாரு நல்லா வாங்கம்மா பால் தயிர் போற பசங்க திருட்டாண்டி பாப்பா விவரமா சொல்லுங்க என்னன்னு புரியல உன் மகன் கண்ணனும் பலராமனும் எங்கூட்டு பால் தயிர் திருட்டானுங்க குடிக்கிறதும் இல்லாத என்
அங்க பண்ணா பூரா வாச்சு போட்டாச்சு சட்டி வச்சானுவ பூராத்தையும் குடிச்சுட்டு என் சாண்டை குடிக்கிற மாதிரி குடிச்சுட்டு என் மாமியார் சட்டி பழைய சட்டி அந்த சட்டியை உடச்சிட்டாருவா என் சட்டி பத்திரமா வச்சுக்கிறேன். பாவாடுல பாம்பு விட்டு வந்துட்டானுங்க பாவாடுல புள்ள குச்சி விட்டு வந்துட்டானுங்க ஏறி படுத்து நீங்க எல்லாம் நீங்க ஆட்டம் பாக்குறீங்களா இன்னும் படுக்க விட்டு எழுந்திருக்கல என் புள்ள நெஞ்சுக்கு குஞ்சுக்கு தின்னுட்டு இன்னும் ஏந்திருக்கிறா நீ இன்னும் நித்திரை கலையா இல்லை மாட்டே அடி மெத்தையில் படுத்த புள்ள ஏந்திருக்க என்னன்னு சொல்ற அது கொஞ்சமா தின்னுட்டானே அது நெஞ்சுக்கு குஞ்சுக்கு திட்டு வந்து பாத்துக்குது குஞ்சுக்காரு சரி சரி வீர விசாரிப்பதே நீங்க போய் கேவி குந்தாணி சுத்தி போடு ஓய் குஞ்சுக்காரு பாரு இங்க பாரு டேய் பட்டமா டேய் 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 நம்ம கோட்டை இல்ல வேலை காட்டு ஆமா டேய் கோபால மாதர் வீட்டுக்கு நீங்க போய் தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் திருடி தின்னீங்களாமே அத்திமே நான் வாங்குறேன் சத்தியமா நான் வாங்குறேன் ஓ ஆனா அம்பியா கோபால விட்டு உள்ள இரு, இரு. நானும் தம்பியும் கோபால மாதர் வீட்டுக்கு போவோம் இல்ல அங்க அவங்க அத்தில அடுத்து ஊம்பு இல்ல அவங்க அத்தை எல்லாம் படுத்து தூங்கவும் இல்ல நான் போயங்க உனியும் இல்ல நீ போய் அங்க குனியவும் இல்ல அம்பி என் மேல ஏறி என்ன எடுப்பு இல்ல தம்பி உன் மேல ஏறி வெண்ணெயை எடுக்கவும் இல்ல அம்பி பையா எனக்கு எடுத்து ஊட்டும் இல்ல தம்பி பையன் உனக்கு வெண்ணெய் எடுத்து ஊட்டவும் இல்ல அம்பி பையா அத்தை ஆடல ஆம்பு குட்டி விடும் இல்ல தம்பி பையன் அத்தை பாவாடை உள்ள பாம்பு கூட்டி விடவும் இல்ல ஆடு உள்ள வச்சு எடுத்து விடும் இல்ல நீ புள்ள பூச்சி எடுத்து உள்ள விடவும் இல்ல அத்திமா நான் ஓட ஏன்டி அந்த ஓவர் அதிகமா யூஸ் பண்ற என் புள்ள போய் சொல்லாது தெரியுமா போன நான் சொன்னா ஐயா சைடு புள்ள பேத்தோலாம் அப்படிதான் வேணா சேசிக்கோளு ஏய் 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 என்னடி வீசுறாங்க என்னடி சொல்ற என் புள்ளைங்க உன் வீட்டுக்கு வரவே இல்லையா வரலையா என் பையன் பெறமா நீ கேட்டா சொல்ல மாட்டேன் நான் கேக்குறேன் சொல்ல மாட்டேன் நான் கேக்குறேன் மாமா அத்தா நான் அந்த நீங்க அடுத்து ஊம்பி நின்றீங்க அதேதானே வேலை எங்களுக்கு நான் அம்பி வந்தோம் என்ன பண்ணீங்க அம்பி என் மேல ஏறியா அண்ணன் இலை எடுத்து விட்டான் அவன் ஆவடி அவன் தான் ஆம்பு கூட்டி விட்டான் நான் ஆடி நான் உள்ள வச்சு விட்டேன் ஏய் ஏய் பெறமா ஏய் பாபார மாதிரி வீட்டுக்கு போய் தேடுனியாடா நீ இந்த பாபார மாதிரி வீட்டுக்கு நீங்க போய் வெண்ணெய் தயிர் மோர் திருடுறதா உங்க மேல திருட்டு பக்கம் சுமத்துறாடுவே அம்மா சொல்லுப்பா நம்ம வீட்டுல தயிர் வெண்ணெய் பால் மோர் நெய் இல்லையா அதிகமா ஏங்கிட்டு அந்த பால் மாதிரி சொல்றாளுவா அம்மா பக்கத்துக்கு பத்து லட்சம் வச்சுக்கிறேன் தெரியுது அது இருக்கா பாரு. அம்மா, அது இருக்காரு நான் போயிட்டு இருக்கும்போது அதுதான் அம்மா நான் வீதி வழி போகும்போது இவன் வெண்ணெய் தாரன் மாடா என்றான் கண்ணா கண்ணா வாப்பா என் வீட்டுக்கு வாப்பா உனக்கு தயிர் வெண்ணெய் பால் தரேன் அப்படின்னு சொன்னா அவன் ஆமா சொல்லிருப்பாரு நான் போயிடும் உன்ன உள்ள போனதும் கதவு சாத்திட்டான் ஐயோ கொஞ்சம் உள்ள சாத்திருப்பா. போட்டலாம் ஆமா கதவு சாத்திட்டு எதை காமக்கான தீரும் என்றால் அப்படி கட்டி ஏய் செட்டிப்பட்டு கூட்டு ரோட்ல போய் நில்லுங்க நீ அவனா பார்த்து நொட்ட வேண்டித்தானே யாரு இவனா? எங்க ராஜா இன்னொருத்தர் போமோ வரும்போது அப்படி தான் போறான்
ஆமா நாங்க போலாமா? குட்டியாடி. ஏம்மா, நாங்க போகல. நான் என்ன பண்ணேன், என் பிள்ளைங்க உன் வீட்டுல திருடனான்னு சொன்னா கையும் களவுமா புடிச்சுன்னு வந்தீங்கன்னா அன்னைக்கு ஒத்துக்குமே தவிர இது வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த திருடன் சொன்னா கையும் களவுமா புடிச்சுலாம். கையை கழுவுமா? ஆமா. விடுறமா பரவாயில்ல. அப்ப இனிமேல் அடிச்சுடுறான். அம்மா அடி வரணும் போடா. சனிக்கு வந்த மாதிரி பேருக்கா பாரு. பெண்ணை போல் பால் மோய் தளர்த்துட்டு அடிக்க வரான். ஆனா ஒண்ணு மறுபடியும் நமக்கு கடைஞ்சிட்டு வெண்ணெய் எடுத்து மேலே வச்சு தின்னு ருசி கண்டவனும் பொண்ணு ருசி கண்டவனும் வராம இருக்க அவனை மாதிரி அம்மா உதவனாலும் பொண்ணு ருசி கண்டவன் நிக்க மாட்டானுங்க. பால் தயிர் கடைஞ்சு மேல வச்சு தூங்குற மாதிரி நடிக்கணும். இப்போ கடைஞ்சாச்சு அண்ணா, அத்தை வீட்டுக்கு போலாமா? அங்க போனா அத்தில ஓட்டு அடிப்பாங்க. என்ன ஓட்டா விட வரல. நான் சொல்ல மாட்டேன். இப்படி போக கூடாது. அண்ணா, நம்ம பக்கத்துல வாங்க. பக்கத்து வீட்டு பங்காரு எப்படி இருக்கா? ஆசமா இருக்கா? அத போல சேலை கட்டிக்க. போய் கட்டு. ஏய், கட்டு கட்டு கட்டு. சேலை கட்டு. சேலை கட்டு. சேலை கைங்க போட்டு முட்டு போட்டு போட்டு போலாமா? அந்த பங்காரு பொம்பளை போல போறோம் நான். எப்படியா? புள்ளதாசி புள்ளதாசி அம்பியா அலே உடிட்டா.
குடிக்காரன் ராவல் அடிச்சு பாவம் நம்ம பத்தி பத்து அடிப்பாங்க ஏய் மகாரி என் வீட்டுக்காரன் ஒரு உரிகாரன் குடிக்காரன் வீட்டுக்காரன் ஆத்தி உடிச்சு வந்து ஓத்து அடிக்கிறேன் ஏண்டி இந்த குரல் நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல இந்த பேச்சு யாரு பேசுவாங்க பகதாமன் தான் பேசுவான் முகத்தை மாத்தீங்களா வீட்டுக்கார ஆச்சாச்சு ஆயமாயிடுச்சு புண்ணாக்குதா நீ வச்சுது நீ போடி நீ தானே விடுவ நீ படம் வருவான் போடி நான் பிடிச்சிக்கிறேன் போடி வீடியோ பாப்பாங்க கருமாத்தான் ஐயோ ஐயோ வாய பாரு எதுமா ஏறி எடுத்து வந்து பாரடி வந்து பாரடி மகன் செய்த அடியே எத்தனை கேளாடி பௌஷா நீ பேசுனே நீ அத்தை வேணா ஒண்ணு நிறுத்தி பாருங்க தாண்ட பால் தயிர் மோர் சட்டி எல்லாம் வீணா போச்சு அதனால நாங்க நாட்டை விட்டு வெளியே போறோம் நாங்க ஊரு விட்டே போறோம் பால் தயிர் மோர் சட்டி எல்லாம் வீணா போச்சு திடீர்னு வரது எவ்வளவு கும்பலா சேர்ந்து தின்னு பழுகுது அது தின்னுட்டு சூத்து வாயில பெருத்து போய்க்கலாம் எங்க அம்மாவுக்கு ஏற்பட்டதா ஒண்ணு புடுங்காத எங்க அம்மா பெற்றுதான் நாங்க தான் பேர் சேர்க்கிறோம் நாட்டை விட்டே வெளியேற போறோம் அம்மா கொஞ்சம் போடுங்க நீ வா நான் சாப்பிடுவோம் நாட்டை விட்டு வெளியேற போறோம் இல்ல இல்ல ஆயர்பாடி ஒரு பகுதியான இந்த இடத்துல நந்தகோபுருக்கு உரிமையான இடம் 12000 பேர் கோவார பெண்கள் இங்க இல்லைன்னு சொன்னா நம்முடைய யாதவார் கூட்டத்துக்கே மரியாதை கட்டணும் அதனால அம்மா
என் பையன் உங்க வீட்டுல வந்து எவ்வளவு நஷ்டம் செய்தானோ அந்த நஷ்டத்தை பூரா உங்களுக்கு கொடுத்துடுறேன். இனிமேல் என் நாட்டை விட்டு தயவு செய்து என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. இனிமேல் என் 2 பிள்ளைகளும் உங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. இது நிச்சயம். நஷ்டத்தை பூரா அவங்க உங்க வீட்டுக்கு வந்துருப்போம். சரியம்மா, நான் என்ன அதிகமா பேசினா மனுஷரியம்மா. கொஞ்சம் வச்சுக்கணும். யாருக்கு 100 பேருக்கு நஷ்டமா? நஷ்டம் ஏற்படும் எல்லாத்துக்கும் அவங்க பட்சத்துல கொடுத்தாங்க. அண்ணாவை சொல்லலாம், தெரிஞ்சீங்களா? அப்புறம் மஞ்சப்பூண்டி வெங்கடேசன் அவர்கள் கோபால மாதர்கள் 1 2 3 4 5 6 பேருக்கும் 2 நாள் ஆமா நஷ்டத்துக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நான் பூரா கொடுத்துடுறேன், கவலைப்படாதீங்க. இந்த நீங்க ஐயா பூரா சேர்த்து எடுத்துங்க. நீங்க எப்படி உங்க வீட்டுல தயிர் மோர் வளர்கிறதோ அது மாதிரி பணம் கொடுத்த ஒரு வீட்டுல தயிர் மோர் வளர்ந்து பட்டி பெருத்து பாலப்பான பொங்கி மக்கள் சம்பத்து வன சம்பத்து குடி சம்பத்து குபேர சம்பத்தா யாதவார் கூட்டம் வாழ வேண்டும். குபேர சம்பத்தா வாழணும். கூடி நாங்க சட்டி வாங்கணும் கூடு. இனிமேல் பிள்ளைங்க வர மாட்டாங்க. கோபால மாதிரி போறியா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சுகமா கோபால பெண்கள் வீட்டில் தயிர் பால் வெண்ணை திருடியதால் என் தாய் அசோதை கண்ணா இப்படி போய் கோபால மாத வீட்டில் தயிர் பால் திருடலாமா? எந்த நேரத்தில் கண்டுங்க அப்படி சொல்லிட்டு உரலில் கட்டி அடித்து வருகின்றது என் தாய். நான் விட்டுக்கிட்டே வரேன். அப்படி வரும்போது வாயற்படியில் மருந்த மரமா இருந்தா மணிக்கிருபன் நடக்கும். இவங்க மரமா இருந்தா என் பாதம் பட்டதும் மனிதனாகி விட்டார், உருவாகி விட்டார். உங்கள் சாபம் நீங்கி விட்டது. சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். அம்மா கண்ணா ஏ பண்றமா இங்க வா. எப்படி ஏய் நீங்க இனிமேல் வீட்டுல இருக்கக்கூடாது. வீட்டுல இருந்தா தானே திணை செஞ்சுட்டு. ஆமா, நீங்க போய் முதல்ல ஆடு மாடு தான் மேய்க்கணும். சரி. ஆயா யாரு கொடுக்குற அந்த காசியா? பூங்காவனம் எமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறது. அதற்கு பகவான் துணை இருக்க பிரார்த்திக்கிற சுஜே ஜெயம். அப்ப நீங்க மாடாடு மேய்க்க போனா கீழ் திசை போகலாம், மேல் திசை போகலாம், தென் திசை போகலாம். வட திசை மட்டும் நீங்க போகலாம். ஆமா, அடுத்த அங்க சட்னி சாம்பார் இல்லையா? சரி, போயிட்டு வரமா. வட திசை மட்டும் போக கூடாது. போலாமா? போ. இதோ கிழக்கு மேற்கு தெற்கு இன்று வடக்கு போக வேண்டும். அம்பி அம்மா ஆடுவேன். நீ பயப்படாத, நான் இந்த காளிங்க மடுவில் காளிங்க என்று சொல்லக்கூடிய பாம்பு யார் வந்து இறங்கினாலும் அவர்களை எடுத்து அதனால் அதன் மீது நாட்டியம் செய்து அதை அடக்கிவிட்டு இன்றைய நாள் முதல் எனக்கு காளிங்க நிறுத்தனம் அப்படி ஒரு பெயர். மடிவில் இருந்த பாம்ப மடிச்சுட்டான். சந்தோஷமா நம்ம குளிக்கலாண்டி, எந்த பயம் இல்ல.
களத்தில் ஆடுவோம் நாங்கள் குளத்தில் ஆடுவோம் 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 மஞ்சளரங்கடி மஞ்சளைய புதுகடி மஞ்சளரங்கடி மஞ்சளைய புதுகடி நாளிதழ எல்லாம் கையால புதுங்கடி களத்தில் ஆடுவோம் குளத்தில் ஆடுவோம் ஆமாடி நான் கேக்குறேன் அப்படியா ஆமா ஆமா அண்ணா ஓய் இந்த குட்டிகள் எல்லாம் கூடி குளந்தனில் குளிக்க கண்டேன் குட்டிகள் எல்லாம் கூடி இந்த குளங்களில் குளிக்க கண்டேன் சட்டியர் அண்ணா திருடினேன் என்று என்னை தாடினால் மத்தாளப்போ சட்டி என்ன திருடினேன் என்று என்னை சாடினார் மத்தாளப்போ இந்த பட்டி முண்டகள் சேலை பறந்தாமல் இருக்க வேண்டி இந்த பட்டி முண்டைகள் சேலை பறந்தாமல் எடுக்க வேண்டி அட வாரி சுருட்டி எடுக்க வாரி சுருட்டி அபியா பூரா சேலை தூக்கி வந்து தடவை ஓத்தோத்தா சொல்லுடாம்ல ஏ பாபா அக்கா அப்ப புடிச்சாச்சு ஆமா சேலை எடுத்து கட்டிடலாம் மாடி போய் எடுத்து கட்டிக்கலாம் ஏண்டி காரியத்துக்கு போயிருப்பாங்க கோயில் வாசி புல்லாங்குயில் வாசி யார் வாசிப்பாங்க அண்ணன் தான் வாசிப்பான் அப்ப இங்கதான் பக்கத்துல தான் இருப்பான் அவனே எடுத்து போயிருப்பான் மாடி போய் வாங்கிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அத அள்ளி இளைய பறியுங்கடி ஆடையாக அணியுங்கடி 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 அள்ளி இளைய பறிச்சிட்டோம் ஆடை ஆடை ஆகிட்டோம் இப்ப நேரா போய் கேட்கலாமா அடே கண்ணா கண்ணா நாங்கதான் கோபால பெண்கள் வணக்கம் இருக்கட்டும். ஐயோ நாங்க என்ன சேலை குடுறா சேலை குடுறா சேலை குடுறா நீங்க எடுத்து வந்த சேலை தாருமே கோபால கண்ணா எடுத்து வந்த சேலை தாருமே கோபால கண்ணா பெண்களாபிமான கண்ணா நீங்க எடுத்து வந்தீங்களா அந்த சேலை குடுப்பா அது எங்க ஆண்டியா கொடுத்த எடுத்து வந்த சேலை இப்ப நான் கட்டு வந்த சேலை உன் கையில இருக்கு ஆமா அந்த சேலை வேணும் அம்பி நம்ம போடு ஓத்தோத்தா சொல்லுடா சேலை வேணுமா ஆமா இந்த சேலை வேணும் சொன்னா உங்கள் அள்ளி இளைய நம்ம மானத்தை காப்பாத்தியாடா அள்ளியாவது போட்டா அள்ளி அவுத்து போடு அள்ளி இலை அவுத்து போடாதே கோபால கண்ணா அள்ளி இலை அவுத்து போடாதே கோபால கடிகளம்மா அம்பலமா வந்து கண்ணா இத அம்மனமா வந்து சேலை கேட்டா ஆமா கண்ணா குடுத்து சேலை வேணும் சொன்னா உங்க கையை தூக்கி அத்தா உங்களுக்கு சேலை வேணும் சொன்னா உங்க காலை தூக்கி எல்லாம் ஒண்ணே ஆட்டலோட எல்லாம் அது அங்க போடா ஏய் அங்க போடா என்னடா என்னடா சண்டை வந்துட்டா அப்படியே நீ அடி சரி இதான் அத்தா
சரி அத்தா இரு பாவமா இருக்கு உங்களுக்கு சேலை தானே அத்தா ஆயிரம் இருந்தாலும் தலை இருக்க தலை இருக்க பாலாடலாமா அத்தா எங்க அண்ணன் ஒரு தலை நான் ஒரு பால் ஒண்ணுதான் உனக்கிட்ட இருந்து புளிக்கிட்டு போய் மாட்டீங்க ஒரு மெண்டலு அதுகிட்ட இருந்து எப்படி வாங்குறது பேச்சதான் பேசுவோம் நம்பர் வாங்க தெரியல நம்பர் பேசுவேன் தோத்து அடிச்சால விளாட வருவேன் நைஸா கேட்போம் ஆமா மாமா ஒரு வாரமா துவைக்காத கிடக்குது. அண்ணா கண்ணீர் பனி சாலை எங்க போனது அது மட்டும் வாசனைக்கு தான் மீதி நார் தண்டி ஒரு வாரமா துவைக்காத வர கிடக்குது. சூத்தே கை இருக்காது அவனுக்கு இதா ஐத்து பழம் ஒப்படி பர ஒரு பேமெண்ட் வருது ஒப்படி ஆடுறியா ஒப்புல காட்டுறியா ஒப்புல காட்டுறியா அவனா அரமணை போட முடியா மாமா அத்தா நீ கம்முன்னு வாங்கி அத்தா மாமா ஒரு பக்கம் ஆஞ்சு போயிருக்குது இந்த கொல்ல வார்த்தை தான்டா ஏன் உஞ்சி போச்சுங்கிறா ஏமா குடு நீ வாங்கி அத்தா அப்படி காய்கள் அவன் நம்ம ரெண்டு ஓத்து ஓத்து அடிச்சு அப்பயே முடியாது ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட் அப்பே ஓத்து ஓத்து அடிச்சு அந்த ஆள் அஞ்சு அத்தில ஆள் அத்த இல்லடா இந்த வார்த்தை தானே நம்ம ஓத்து ஓத்து அடிக்கிறோம் போட்டு போட்டு அடிச்சு சொல்லு எனக்கு உசு வருதுடா
சேரி கட்டிக்க ஓட்டாளா மாமா உனக்கு ஏழை வேணுமா? ஆமா சேரி வேணும் ஏழை வேணும்னா நான் ஓடுற மாதிரி ஓடு. சரி ஓடுடா ஆடுறா மாமா, ஆடுறா மாமா. ஆடுறா மாமா ஆடுறா பலராம மாமா பலராம மாமா ஓ பலராம மாமா பலராம மாமா என் வீட்டுக்கு போற பொண்ணு எங்க வீட்டுக்கு எடுத்து போற வீட்டுக்கார அடக்க அனுப்பிடுறேன். என் வீட்டுக்காரன் கடைக்கு அனுப்பிடுறேன் எனக்கு உட்டாணி வைக்கிறேன். உனக்கு சுத்தாண்டி வைக்கிறேன் அஞ்சு டாப்பால ஆப்பா போட்டுறேன். 2 டாப்பா போட்டுறேன் எனக்கு உட்பாட்டுறேன். உன்னை குளிப்பாட்டுறேன் எனக்கு என்ன ஏய்க்கிறேன். எனக்கு தேய்க்கிறேன் ஆடுறாம்பி. என்ன தேய்க்கிறான் புது வச்சுடுறா. முதுகுல எங்கடா புது ஏய்ச்சுடுறேன். முதுகு தேய்க்கிறான் ஒரே ஆய் போடுறேன். ஒரே பாய் போடுறேன் ஒரே அலங்காணி போடுறேன். ஒரே தலைகாணி போடுறேன் ரெண்டு பேரும் அடிச்சு போடுறான் நம்ம 2 பேரும் கட்டிக்கிறோம் வணக்கம் வணக்கம் நல்லூரா வணக்கம் சித்துவா. அந்தாட்டா ஓபரியா. ஆமா எப்படி சொல்றேன்னா அது மாதிரி. உண்டா மாமா ஆவாது கூட தூண்டு வராடிமா மாமா குடும்பம் அம்பி குடுக்கலாம்டா. எல்லாத்தோட நம்ம ஒண்ணு எண்ணி ஓத்தோ தடிக்கிறாடா. ஆமா ஏறி ஏறி இருக்கு. ஆனந்த் மட்டுமா ஈக்குது. ஒன்னோட 2 வருஷம் இருக்குது. யாருமா நானே உம்பரா ஓத்தோ தடிக்கிறாடா. சேலை போடா மாமா ஓய் பலராம மாமா ஓத்தா என்னவோ பழமொழி சொல்லுவாங்களே எப்படி ஓத்தா? சும்மா கருத்த சங்க ஊதி அங்க மாமானுக்கு சும்மா கருத்த சங்க ஊதி கருத்தான ஆண்டின மாதிரி ஆமா கழிப்பு விட்டுங்க அதே கழிப்பு விட்டுங்க அதனால சரி எல்லாம் பச்சரிசி அப்புறம் எண்ணெய் இது கொண்டு வந்து என் உரல போட்டு இடிச்சு நட்டிட்டு போங்கிற பசங்களா கண்ணன் ஜனனம் கம்சன் சிசுவதை நாடகத்தோடு முற்றிட்டு நாடகத்தை கண்டு கழித்த அனைவருக்கும் நீங்க கும்பிடக்கூடிய மாரியம்மன் அருள் பெற்று எல்லோரும் இன்பத்து வர பார்த்துட்டு நாடகம் முடிச்சு கைத்தட்டு 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 மாமா இதோ 100 ரூபாய் சன்மானம் அளித்திருக்கின்றார். அன்னவருக்கு எப்படி இல்லாமல் வாழ வேண்டும் என்று அந்த வீரபத்ர சுவாமியை பிரார்த்திக்கிறேன். கைத்தட்டு 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 கைத்தட்டு